அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. Adhiredi collection, Saravedi celebration. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. இந்த மாதிரி இந்த தண்ணீருக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு? தண்ணீருக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லையா? இந்த நீருக்குன்னு என்ன தன்மை இருக்குன்னா, இதுக்கு ஞாபக சக்தி இருக்கு. தான் என்ன வடிவம் எடுக்கணும் அதை நினைக்குது, அந்த வடிவத்தை அதை எடுத்துரும். நீங்க அதை எதுக்குள்ள ஊத்துறீங்களோ அந்த வடிவத்தை அதை எடுத்துரும். அதுக்குள்ள நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்களோ அது தனக்குள்ள உள்வாங்கி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எங்கே குளிக்க போகிறீங்களோ, எந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ண போகிறீங்களோ, அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணிக்கு இந்த பிரபஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நீங்கள் அங்கே முழுகி எந்திரிக்கும் போது, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? தண்ணிக்கு இவ்வளோ சக்தி இருக்குதா? நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு 2 கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இருக்கிற கண்ணாடி இப்படி வச்சு அதை பயங்கரமாக திட்டுங்க. நீ எல்லாம் ஒரு தண்ணியா பார்க்குறதுக்கே சாக்கிற மாதிரி இருக்க, உன்னால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையுமே, நீ மட்டும் இல்லைன்னா அந்த உலகமே நல்லா இருந்திருக்கும், இப்படின்னு இந்த தண்ணி பயங்கரமாக திட்டுங்க. இன்னொரு பாட்டில் எடுத்து இந்த தண்ணி இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உண்மையிலுமே நீரின்றி அமையாத உலகன்னு சொன்னாங்க, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீ தான் எனக்கு முக்கியம், இந்த தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தாகமே தண்ணி குடித்தா மட்டும்தான் அடங்குது, வேறு எந்த திரவத்தை கொடுத்தாலும் எனக்கு தாகங்கள் அடங்க மாட்டேங்குது, நீ ரொம்ப பிளஸ்ஸிங்னு இதை ரொம்ப பிளஸ் பண்ணிருங்க. இதை ஒரு பக்கம் வச்சிருங்க. உண்மையாலுமே 3 days கழிச்சு நம்ம எப்பயுமே பூஜை ரூம்ல தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது சரிதானா? நானே என்னுடைய சோதனையின் அடிப்படையில் இது உண்மை, இதை கடவுள் ஏத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் இந்த டம்ளர்ல வச்ச தண்ணியோட அளவு வந்து குறையுது. தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்ப்ப புல் வச்சு கொடுக்குறோம் இல்லையா? அந்த தர்ப்ப புல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மும்மூர்த்திகளுமே இருப்பாங்க. பிரம்மா கீழே வந்து சிவன், விஷ்ணு நடுவால இருப்பாரு. இதனாலேயே இந்த தர்ப்ப புல்லை வந்து அதை காணிக்க அது கொடுப்பாங்க. கோயிலுக்கு எங்கள் விக்கிரகத்துக்கு கிழக்கே சித்தர் ஐயாவுக்கு உள்ள தர்ப்ப புல் வச்சு மேலே வெள்ளை கலர் வேஷ்டி வச்சு சுற்றி மறைச்சிட்டோம். இதே மாதிரி தான் எல்லா கோவில்லையுமே சாமியை வந்து பண்ணுவாங்க. இப்போ கேட்கலாம்ல, சுவாமிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சுவாமிக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. நான் வந்து என்ன உருவாக்கி வச்சிருந்தேன்னா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு கேளக்கிய சித்தரனுடைய ஷீடர் ஆஸ்ட்ரோ அசோகா இருக்கார். அவர்கிட்ட நிறைய ஆன்மீக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். கேளக்கிய சித்தர் நமோ நம. வணக்கம். இப்போ வந்து நம்ம தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறப்போ அல்லது ஏதாவது காக்காக்கு வந்து சாப்பாடு வைக்கிறப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கையில் வந்து ஒரு தண்ணீர் தான் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கான காரணம் என்ன? இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கிறோம், அதே போல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வந்து அந்த தண்ணீரை நம்ம இது பண்ணுறோம். ஒரு படையலை வச்சு நம்ம அதை திருப்பி தண்ணீர் தெளிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படையலை வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்றோம். இந்த மாதிரி இந்த தண்ணீருக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு? இந்த தண்ணீருக்கு என்ன வயசு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வயசு இருக்கு இல்லையா? சூரியனுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல? சூரியன் தோன்றி இத்தனை கோடி ஆண்டுகள் இருக்குன்னு, அந்த சூரியனுக்கு முன்னாடி தோன்றின ஒன்று இந்த தண்ணீர். இது ஏதாவது வேதங்கள் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டால் குரானில் இது எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் வந்து இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூமிங்கிறது ஒரே கோலமாக இல்லை, இது ஒன்றா இருந்தது, இது 2ஆக பிரித்தார். இந்த பிரித்ததிலிருந்து இதுதான் பிக் பேங் தியரியே. இங்கேருந்து இந்த அறிவியல்ங்கிறது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பிரித்த உடனே உள்ளே என்ன இருந்துச்சுன்னு அவரே சொல்கிறாரு, உள்ளே தண்ணி இருந்துச்சு, தண்ணியை படைக்கலை, தண்ணி இருந்துச்சு. இந்த இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இதுக்கு தன்மை வந்து கடவுள். ஏன்னா கடவுள் என்பவன் உருவாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர்னு கிறிஸ்தவத்தில் ஒரு வேர்டு இருக்குது. அவரை யாருமே பெற்றுக்கலை, அவரை உருவாக்கலை, பட் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தண்ணிங்கிறத கடவுள் படைக்கவே இல்லை. அது இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ வயசாகுதோ அவ்வளோ வயசாக இருந்துச்சு. ஆனால் பட் அதுக்குன்னு ஒரு ஆரிஜின் இருக்கு இல்லையா? இந்த ஆரிஜின் வந்து அது சிவனோட அது தொடர்பு. அதனால தான் அவர் தலையிலே வந்து கங்கை இருக்கும். அவர் தலையில் வந்து பிறை நிலா இருக்கும். இந்த பிறை நிலாவுக்கும் தண்ணிக்கு தான் இங்கே சம்மந்தமே. இந்த நில ஒளி, இந்த தண்ணீர். இப்போ தர்ப்பணம் கொடுக்கும்போது தர்ப்ப புல் வச்சு கொடுக்குறோம் இல்லையா? அந்த தர்ப்ப புல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த மும்மூர்த்திகளுமே இருப்பாங்க. பிரம்மா கீழே வந்து சிவன், விஷ்ணு நடுவால இருப்பார். இதனாலேயே இந்த தர்ப்ப புல்லை வந்து அவங்க அதை காணிக்க அது கொடுப்பாங்க. இந்த தர்ப்ப புல்லுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. இந்த தர்ப்ப புல் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தில் தர்ப்ப புல் வாடவே வாடாது. அதே மாதிரி தண்ணி அதிகமாக விட்டு பாருங்கள், தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல வளர்ந்தாலும் அந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது அழுகியும் போகாது. அதை நீங்கள் பறித்தா மட்டும்தான் அது வாடியே போகும். அது இருக்கிற வரைக்கும் அது வாடவே வாடாது. 2வது, அதை நீங்கள் பயிர் செய்யவும் முடியாது. அதில் எந்த விதைகளும் இல்லை. அதை நீங்கள் பதியம், இப்போ நான் எடுத்துகிட்டு வந்த மருதாணி வந்து பதியம் போடுறேன், மல்லிகைப்பூ வந்து பதியம் போடுறேன். இதை நீங்கள் பதியம் போட்டாலும் இது வளராது. இதை நீங்கள் என்ன பண்ணி உருவாக்க முடியாது.
உருவாக்குனதை நீங்கள் வாட வைக்கவும் முடியாது. இதுதான் இந்த தர்ப புல்லோடைய இந்த தர்ப புல் இந்த சக்தி இதுக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஏன் தர்ப புல்லை கொடுத்து அப்படின்னா, இந்த தர்ப புல்லுக்கு டைரெக்டாக சூரிய பகவான் கனெக்ட் ஆகுறார். இந்த சூரிய பகவான் நீரோட கனெக்ட் ஆகுறார். 3 விஷயம்தான். அதுதான் அடுத்த பண்டிகை நம்ம அப்படி தான் கொண்டாட போகிறோம். ஒன்று இந்த பூமி நிலம், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வந்து சந்திரன். இந்த சந்திரன் நீர்க்காரகனாக இருக்கிறபடியால் இந்த தர்ப புல், இந்த சூரியன், இந்த நிலம், இதை 3 ஒன்றோட ஒன்றா காம்பினேஷனில் ஃபஸ்ட்டாக உருவானவர் நீர். இந்த நீருக்குன்னு என்ன தன்மை இருக்குன்னா, இதுக்கு ஞாபக சக்தி இருக்குது. இதுக்குன்னு தான் என்ன வடிவம் எடுக்கணும் அதை நினைக்கிதோ அந்த வடிவத்தை அதை எடுத்துரும். நீங்கள் அதை எதுக்குள்ளே ஊற்றுறீங்களோ அந்த வடிவத்தை அதை எடுத்துரும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அது தனக்குள்ளே உள்வாங்கி வச்சுக்கும். அது எப்போ பிரயோகப்படுத்தணும்னு நினைக்குதோ அப்போ அது பிரயோகமும் படுத்தும். இப்போ உங்களுக்கு வந்து நான் தான் பிரபஞ்சம், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஞானம் கொடுக்கணும், புத்தருடைய ஞானம் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ இந்த ஞானம் நான் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் புத்தர் வாழ்ந்தபோது அவருடைய எண்ணங்கள் இருந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பிரபஞ்சத்தில் காற்றில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் எங்கே குளிக்க போகிறீங்களோ, எந்த ஆற்றுல ஸ்நானம் பண்ண போகிறீங்களோ, அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணிக்கு இந்த பிரபஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். நீங்கள் அங்கே முழுகி எந்திரிக்கும் போது உங்களுக்கான மொத்த அறிவையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இந்த தண்ணி மூலமாக மட்டும்தான் ஒருத்தனுக்கு அறிவுங்கிறதே ட்ரான்ஸ்ஃபரே ஆகும், மொத்தமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்றைக்கி மக்கள் அறிவியல் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குளோனிங்கில் ஒரு செல்லை எடுத்தால் என்ன மாதிரியே ஒருத்தனை உருவாக்க முடியும் அப்படின்னாங்க. இதை ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், இப்போ தான் குழந்தை உருவாக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இல்லை, ஒரு ஆண் தேவையில்லை, நீங்கள் அவங்களோட இது மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வச்சு நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னாங்க. பின்னாடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இல்லை இந்த பெண்ணுமே தேவையில்லை, நானே டெஸ்டிவ் பேபிலே நான் உருவாக்கிடுவேன், இவங்க 2 பேருமே தேவையில்லை அப்படின்னாங்க. இப்போ நவீன காலங்களில் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஒரே ஒரு செல்லை மட்டும் கொடுங்க, இந்த செல்லை நான் குளோனிங் மெத்தடில் வளர வச்சு ஒரு முழு மனிதனை உருவாக்க முடியும். இப்போ என்ன மாதிரியே என்னுடைய செல்லிலிருந்து உருவாக்குனா என்னுடைய அறிவு அவனுக்கு இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இருந்த அறிவு எல்லாம் என் மூளையில் ஸ்டோர் ஆகிருந்துச்சு. அவனுக்கு அந்த அறிவு எதில் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா, என்னுடைய மொத்த அறிவும் என்னுடைய ஒரு செல்லுக்குள்ளே இந்த கடவுள் வச்சுருந்தான். அப்போ அவனோட மெமரி கார்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவன் அணுவிலும் அணுவானவன்கிறத அவன் நிரூபிச்சுட்டான். அந்த ஒரு செல்குள்ளே இந்த பாடியோட நான் எத்தனை வருஷமாக வாழ்ந்தனோ, என்ன படித்தனோ, என்ன கற்றுக்கிட்டனோ, ஒரு செல்லுக்குள்ளே வச்சு முழுசாக கொடுத்தாங்கன்னா இதை அவன் தண்ணிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டான். இப்போ உங்களுக்கு புத்தருடைய ஞானம் கொடுக்கறதுங்கிறது அந்த நீர் மூலிமா உங்களுக்கு நான் ஈஸியாக கொடுத்துட்டேன். இதை வச்சு நான் சாபம் போட்டு உங்கள் மேலே தெளித்தேன் அப்படின்னா உங்களுக்கு சாபமும் கொடுக்க முடியும், சாப விமோச்சனமும் கொடுக்க முடியும், இதை தீர்த்தமாக மாற்ற முடியும். இமயமலையவே நான் பஸ்பமாக்கணும்னு நினச்சாலும் இந்த தண்ணியை வச்சு நான் பஸ்பமாக்க முடியும். என்னுடைய மந்திரத்தை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு மெஸ்டி கார்டு இந்த தண்ணீர். தண்ணியை நீங்கள் வர வச்சிட முடியும், ஆனால் தீர்த்தத்தை உங்களால் வர வைக்கவே முடியாது. இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தீர்த்தமாக மாற்றிட்டீங்க அப்படின்னா, அதான் என்னோட அடுத்த கேள்வியும் அதுதான். இதே ஆலயங்களில் வந்து கொடுக்கப்படுது அந்த தீர்த்தம் நான் பெரியவங்கள்லாம் சொல்ல கேட்டிருக்கேன். அதாவது நம்ம வாங்கி குடிக்கிற தீர்த்தம் தான் நம்மளுடைய கடை வழிக்கு கூட வரும். நம்ம தாகத்தை நம்ம கோவில்களில் வாங்கி குடிக்கிற தீர்த்தம் தான் அந்த தாகத்தை தணிக்கும். அதாவது இறந்த பின்னு நமக்கு வர தாகத்தை எல்லாம் தணிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையாலும் சொல்லுவாங்க. இந்த தீர்த்தத்துக்கும் நம்ம இந்த தாற்பரியத்துக்கும் என்ன சம்பந்தம்? கடவுளுடைய சக்தி எல்லாமே. இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்குது, என்னை குணப்படுத்தணும்னா இந்த தண்ணீர் என்னை குணப்படுத்தும். நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த நாள் எனக்கு இனிமையாக இருக்குது, நான் கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு நாளுக்கு நாள் என் சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை ப்ளஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் குடிச்சிருங்க. ஆக்சுவலி இதை ஒரு டெய்லி ஹேபிட்டாகவே நான் பண்ணுறேன். இப்படி தண்ணியை ப்ளஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. நான் என்னன்னா, இப்போ நான் இது எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன், என் மனைவிக்கோ என் பையனுக்கோ இது தெரியாது, பட் அவங்களுக்கும் இந்த பிளஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிறங்காட்டி நான் குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு சொம்பு மீண்டும் வந்து பானையில் இதே பிளஸ்ஸிங் பண்ணி அந்த ப்ளஸ் பண்ண தண்ணி அந்த பானையில் ஊற்றிடுவேன். அப்போ என்னென்னா, ஆல்ரெடி அந்த தண்ணியில் நேற்று நான் ப்ளஸ் பண்ண பிளஸ்ஸிங் இருக்கும், ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன், திரும்ப இன்றைக்கி மீண்டும் ப்ளஸ் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப இந்த பிளஸ்ஸிங் எனக்கும் என் மனைவிக்கும் என் குடும்பத்துக்குமே கிடைக்கும். தண்ணிக்கு இந்த சக்தி இருக்குது. இதை ஓஷோவே ஒரு செய்முறையில் செஞ்சு காட்டார். இப்போ உண்மையாலுமே நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, தண்ணிக்குன்னு இவ்வளோ சக்தி இருக்குதா, தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குதா அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு 2 கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இருக்கிற கண்ணாடி இப்படி வச்சு அதை பயங்கரமாக திட்டுங்க. நீ எல்லாம் ஒரு தண்ணியாக பார்க்குறதுக்கே சாக்கடை மாதிரி இருக்க, உன்னால தான் இங்கே இவ்வளோ பிரச்சனையுமே, தண்ணியால் தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை, நீ மட்டும் இல்லைன்னா அந்த உலகமே நல்லா இருந்திருக்கும் இப்படின்னு அந்த தண்ணி பயங்கரமாக திட்டுங்க. இதை ஒரு மூடி ஒரு செல்ஃபில் வச்சுருங்க. இன்னொரு பாட்டில் எடுத்து இந்த தண்ணியை இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உண்மையிலுமே நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னாங்க,
நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, சாப்பிடாம கூட நான் ஒரு நாள் இருந்துருவேன், ஆனால் தண்ணி குடிக்காம நீ தான் எனக்கு முக்கியம், இந்த தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தாகமே தண்ணி குடித்தா மட்டும்தான் அடங்குது, வேறு எந்த திரவத்தை குடித்தாலும் எனக்கு தாகங்கள் அடங்க மாட்டேங்குது, நீ எனக்கு எப்போதுமே இருக்கணும், நீ ரொம்ப பிளஸ்ஸிங்னு இதை ரொம்ப பிளஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. உண்மையாலுமே 3 days கழிச்சு இது கருப்பு கலரில் மாறிடும், இது பியூர் ஒயிட்டில் இருக்கும். இதை ஓஸோ டெஸ்ட் பண்ணி சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்து சயின்டிஸ்ட்டும் ஆமாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதில் இருந்து பின்னாடி தண்ணீருக்குன்னு ஒரு மிகப்பெரிய மதிப்பு உருவாச்சு. தண்ணி பாத்திரத்தை யாரும் காலில் உதைக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணி கீழே சிந்திருந்தால் உடனே துடைக்கணும், ஏன்னா தண்ணி மேலே நீங்கள் மிதிச்சிடக்கூடாது, அதை கனவீனப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணிக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும். நீங்கள் குடித்தா கூட இப்போ ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறோம், தண்ணி கொடுத்தா கூட உங்களுக்குன்னு என்ன தண்ணி வேணுமோ அந்த தண்ணி மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கி குடிங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணாது. இப்போ நான் குடிச்சிட்டேன்னா அதை வேறு யாரும் குடிக்க மாட்டாங்க. எப்போதுமே நான் என்னோட எல்லா ஷூட்லேயுமே நான் குடித்த வாட்டருக்கு நான் தூக்கிட்டு போயிடுவேன். இங்கே வச்சா அது குப்பைக்கு தான் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால என்னை நீங்கள் எத்தனை வீடியோ நீங்கள் வேணால் இந்த கேமராவில் ஓடிட்டு இருக்கல ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்குன்னு கொடுத்த வாட்டருக்கு நான் எடுத்துகிட்டு தான் போயிருப்பேன். ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்களுமே தண்ணியை வந்து சிக்கனமாக பயன்படுத்துனீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேவையான ஆள். இது அந்த பிரபஞ்ச செலெக்ஷனில் நீங்கள் வருவீங்க. ஸோ ஒரு தீர்த்தம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மொத்த வாழ்க்கையை மாற்றும், உங்கள் கர்மாவை மாற்றும், உங்கள் சாபத்தை மாற்றும், சாப விமோச்சனத்தை கொடுக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்குள்ளே மந்திரம் உள்ளே போச்சு அப்படின்னா ஒரு தண்ணீரை நீங்கள் எப்படி வேணாலும் பிரயோகப்படுத்த முடியும். நிச்சயமா சார். இப்போ நம்ம பூஜை ரூம்லலாம் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த பூஜை ரூமில் தண்ணி வைக்கிறது நல்லது தானா? நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற மந்திரங்கள் அல்லது நம்ம வழிபடுற விஷயங்கள் அல்லது நம்ம அங்கே பாடுற பாராயணங்கள் இதெல்லாமே வந்து அந்த தண்ணியில் தானே போய் ஸ்டோர் ஆகும். நம்ம எப்பயுமே பூஜை ரூமில் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அது சரிதானா? நிச்சயமாக பூஜை ரூமில் வச்ச தண்ணியை குடிக்கணும். இதுவும் சரிதானா அப்படின்னா நம்ம கிழக்கியர் மந்திரம் நான் கொடுத்தேன் இல்லையா, இதே வழிமுறை தான் நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். நீங்கள் மந்திரம் சொல்லும்போது ஒரு டம்ளர் தண்ணி வைங்க, மந்திரம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற மந்திரம் அந்த தண்ணியில் உரியேறும், உரியேறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் திரும்ப குடிச்சிருங்க, உங்கள் வியாதிகள்லாம் சரியாகும் அப்படின்னு நானே என்னுடைய சோதனையின் அடிப்படையில் இது உண்மை. ரெண்டாவது இதை கடவுள் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் இந்த டம்ளரில் வச்ச தண்ணியோட அளவு வந்து குறையுது. ரெண்டாவது இந்த மந்திரங்கள் என்றைக்குமே வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒழிக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் ஓம்கார பிரணவமாக இருந்தாலும் சரி அது அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். அதுதான் அந்த வைப்ரேஷன் தான் எனக்குள்ளே போய் என்னுடைய மொத்த ஆறாவையுமே சரி பண்ணும். இந்த இப்போ அந்த தண்ணீர் அடுத்த கொஸ்டின் குளிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதோட அடுத்த இந்த உடம்பை நீங்கள் சுத்தம் பண்ணணும்னா தண்ணி தான். நான் ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்காக வந்து வாத ஊரன் ஐயா கிட்ட போயிருந்தேன். அவர் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது குளிக்கும் போது ஒரு நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு அதுல நமக்கு பிரியமான கடவுளுடைய பெயரை வந்து நம்ம எழுதணும். எழுதிட்டு நம்ம முருகனோட பேரைன்னா இந்த மாதிரி ஓம் சரவணபவா அப்படின்னு எழுதிட்டு அதை மூடி வச்சுட்டு ஓம் சரவணபவா ஓம் சரவணன்னு 6 தடவை சொல்லிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த தண்ணியை நம்மளுடைய உடலில் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் முருக மந்திரத்தை எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையாகவே வந்து இந்த மந்திரங்கள் ஒரு 6 முறை சொன்னோன்னா அந்த இடத்துல வந்து அது அதில் சித்திச்சிருமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வியாகவும் இருந்துச்சு. நிச்சயமாக சித்திச்சிரும். இதை தாண்டி இன்னொரு வழிமுறை சொல்கிறேன். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி விரலை வச்சு ஒரு 7 முறை சுற்றி விட்டுட்டு தண்ணியை அந்த தண்ணீரில் குளிங்க. ஈவன் நாம் சமையல் பண்ணும்போது கூட சமையல் இப்போ ஒரு குழம்பையே இப்படி கலக்கிறோம் இல்லையா, இப்படி மட்டும்தான் கலக்கணுமே ஒழிய என்றைக்குமே ஒரு தண்ணியை இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் கலக்கிடக்கூடாது. குழம்பாக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி இப்படி கலக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணிக்கு எதிர்மறை ஆற்றல் வந்துடும். நீங்கள் இப்படி கிளாக் வைஸ் சுற்றும் போது இதுக்கு நேர்மறை ஆற்றல் வரும், இது உங்களுக்கு ஒபே பண்ணும், அன்றைக்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி இதை வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். குழம்பு கலக்கிறது பூரா இப்படியே கலக்குன்னு கலக்கி ஒரு குழம்பு நீங்கள் வச்சு அதை சாப்பிட்டு பாருங்கள், அந்த குழம்பு டேஸ்ட்டே வராது. இதுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டால் ஆமாம் சக்தி. இது ஏன் இப்படி ஒரு சொல்லட்டுன்னா தண்ணீரை ஏன் இந்த விரலில் சொல்லட்டணும் அப்படின்னு கேட்டால் இந்த பஞ்சபூதங்களில் இது வந்து காற்று, ஓகேங்களா, இது வந்து நீர், ஓகே. இதுவுமே நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறேன்னா இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பாத்ரூம் போகணும் அப்படின்னா இந்த விரல் இப்படி காட்டுவாங்க. இது ஏன் இந்த முறையே இதிலிருந்து தான் வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீருக்கான விரல் அப்படிம்பாங்க. இந்த விரலில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்னா இது காற்றை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கு குட் டிவைன் ஃபீல் கிடைக்கும். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி எந்த தண்ணீராக இருந்தாலும் ஒரு 7 முறை சுற்றிட்டு நீங்கள் குளிச்சுருங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடியும் அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுருங்க. அதை ப்ளஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சரவணபவ மந்திரம் இல்லைன்னா கேளக்கியர் சித்தர் மந்திரம் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லி இப்போ அதை உள்ளே எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேசினேன் இல்லையா, உங்களுக்கு கேட்டுச்சு இல்லையா, இது எதில் கேட்டுச்சு அப்படின்னா இந்த காற்றில் உங்களுக்கு வந்து உங்கள் செவியை வந்து ரீச் ஆச்சு. இப்போ ஒருத்தன் காதே கேட்காது,
ஓகே. இப்போ அவனுக்கு அந்த உடலை என்னுடைய சப்தங்கிறது எப்படி ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி மூலியமா ரீச் ஆகும். இந்த மூளைக்கு வந்து சென்சபிள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணால் இப்போ தீ எரியுதுங்கிறத நான் பார்த்துட்டேன். அந்த பக்கம் போக மாட்டேன். இப்போ எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சென்ஸ் பண்ணுவேன்னா, நான் அது கிட்ட போனால் அதோட ஃப்ளேம் வந்து எனக்கு ஹீட் அடிக்கும். அப்போ பாருங்கள், 1க்கு 2 தடவை இங்கே செக் பாயிண்ட் வச்சுருக்கு இந்த உடம்புங்கிறது. ஒருவேளை சுற்றும். இப்போ நான் காது கேட்காதவங்களுக்கும் இந்த அதிர்வலைகள் உள்ளே போகணும் அப்படின்னா, அந்த தண்ணீரை அவங்க உள்ளே குடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன கடத்தணும்னு ஆசைப்பட்டுச்சோ அந்த நீர் மூலிமா அவங்களுக்கு உள்ளே போயிடும். ஒவ்வொரு நாளும் நீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த உலகத்தில் எப்படி 75% நீர் இருக்கோ, இந்த உடலில் எப்படி 75% நீர் இருக்கோ, இங்கே நீர் தான் பிரதானம். இந்த நீர் தான் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே முதல்ல தோணுச்சு. இந்த நீரை யாருமே படைக்கல. இந்த நீருங்கிறது அதீத சக்தி, கடவுளுக்கு அடுத்தபடியாக சக்தி மிக்க ஒரு பொருள். ஒன்றை இன்னொன்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ள பொருள் தண்ணீர். நிச்சயமா சார். இப்போ நான் என்னன்னா, இப்போ வீட்டில் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து தண்ணீர் வச்சுருக்கோம். அந்த தண்ணீர் வந்துட்டு எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். இப்போ நம்ம அந்த தண்ணீர் முழுவதும் எடுத்து நம்மளால் குடிச்சிட முடியாது. ஆனால் கடவுளுக்குன்னு ஒரு தண்ணீரை வந்து நம்ம ரெகுலராகவே வச்சுருப்போம். அதை நம்ம எப்படி அடுத்த தடவை நம்ம அடுத்த நாள் வந்து அதை எடுத்து நம்ம திருப்பி ரீஃபில் தான் பண்ணுவோம். அப்போது அந்த அந்த சக்தி அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மரத்துக்கோ செடிக்கோ தான் நம்ம வந்து ஊற்றிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது, அந்த தண்ணி வைக்கும்போது அந்த நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த தண்ணிக்குள்ளே போய் வேஸ்ட்டாக என்னோட இடத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல சார்? அப்படி புரிஞ்சிருச்சு. நீங்கள் காலையில் இப்போ என்னென்னா, சூரிய உதயத்திற்கு பிறகு தண்ணி வைக்கணும் பூஜை ரூமில். இது ஃபார்முலா. திரும்ப சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை நம்ம எடுத்துடணும். அதாவது நீங்கள் குடிக்கிறீங்கன்னா, மாலையில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடணும். மீதியும் தண்ணி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த தண்ணியை செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடலாம். இப்போ நைட்டே வச்சுட்டேன், நைட்டு இருந்துச்சு சார் 24 ஹவர்ஸ், மீண்டும் அடுத்த நாள் காலையில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணிக்குன்னு அதோட சக்தியே மைனஸாகவும் வேலை செய்யும். என்னன்னா, நைட்டில் இந்த இரவினுடைய தன்மைகள்லாம் தனக்குள்ளே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பகலில் நன்மைக்கான நேர்மறையான ஆற்றலை பிடிச்சி இழுத்து அதே தண்ணி இரவுக்கான தன்மையை பிடிச்சி இழுத்து வச்சு, இப்போ அதுக்குள்ளே என்ன தன்மை இருக்குன்னா, சூரியனும் சந்திரனும் சேர்ந்த அமாவாசைங்கிற தன்மை அதுக்குள்ளே இருக்கும். இதை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா மென்டலி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால் நைட்டு என்றைக்குமே தண்ணிங்கிறது திறந்து இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருள் உள்ளே போயிடும். ஸோ அந்த தண்ணீரை பூஜை ரூமில் வச்சு நீங்கள் குடிக்கக்கூடாது. பூஜை ரூமில் வச்ச தண்ணீர் நீங்கள் குடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சூரிய பகல் பொழுதுலேயே குடிச்சிடுறது உத்தமம். நிச்சயமா சார். இப்போ நம்ம தண்ணீரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே போல் நீங்கள் இதுக்கு முன்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இந்த தர்ப்பை புல். அதை பற்றி தர்ப்பை புல் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரியான திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல விசேஷங்களில் நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் கூட இந்த தர்ப்பை புல்லை வந்து நம்ம அணிஞ்சிட்டு தான் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் என்ன? நம்ம யாகம் நடத்தினோம், இல்லை ஒரு தியானம் பண்ணுறோன்னா கூட இப்போ தர்பை புல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. இந்த தர்பை புல் மேலே நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதீத சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிரகணத்தை அன்னைக்கு எல்லா உணவுப் பொருளையுமே தர்பை புல் போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, இந்த கிரகணத்தை அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இந்த தர்பை புல் எதை அதை தடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கிரகணத்தை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இருள் வருது. இப்போ இருள்னு ஒன்று வருது, பாஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இருளை நான் போய் இப்போ கேட்ச் பண்ணணும். இந்த இருளை நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா ஒளி இருக்கணும். கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள். நான் முன்னையே இப்போ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த தர்பை புல்லுங்கிறது சூரியனுடைய ஆற்றலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த இருளை விழுங்கக்கூடிய ஒன்று வெளிச்சம். ஓகே, இந்த பழைய ராமாயண மகாபாரத படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒருத்தர் அம்பு விடுவார், அங்கேருந்து ஒரு அம்பு வரும், இங்கேருந்து இவர் நெருப்பு விட்டார்னா இங்கேருந்து இவர் தண்ணி விடுவார், இங்கேருந்து இவர் பாம்பு விட்டார்னா இவர் கருடனை விடுவார். இதே மாதிரி இங்கேருந்து ஒரு இருள் வருதுன்னா இங்கே நீங்கள் வெளிச்சத்தை விட்டீங்கன்னா இதை அப்படி தின்றும். இதுதான் ராகு கேது. அப்போ இந்த தர்பை, நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு இருள் வருதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அதை விழுங்கிடக்கூடாதுன்னு நான் கவனமாக இருக்கணும்னு நினச்சி இப்போ என்ன பண்ணால் இதை சக் பண்ணி இதை எடுத்துட முடியும்னு பார்த்தேன். தர்பப்புல் அந்த வேலையை செஞ்சிச்சு. எங்கெங்கெல்லாம் இந்த இருள் படக்கூடாதோ, கோயிலுக்கு எங்கள் விக்கிரகத்துக்கு கிழக்கிய சித்தர் ஐயாவுக்கு ஃபுல்லாக உள்ள தர்பப்புல் வச்சு மேலே வெள்ளை கலர் வேஷ்டி வச்சு சுற்றி மறைச்சிட்டோம். இதே மாதிரி தான் எல்லா கோவில்லையுமே சாமியை வந்து பண்ணுவாங்க. இப்போ கேட்கலாம்ல, சுவாமிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவையா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சுவாமிக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. நான் வந்து என்ன உருவாக்கி வச்சுருந்தேன்னா ஒரு சக்தியாக பீடத்தை உருவாக்கி வச்சுருந்தேன். என்கிட்ட இருக்கிறதே அந்த சிலை தான், அந்த விக்கிரகம் தான் பவர்ஃபுல். அது மேலே ஒரு இருள் பட்டுச்சு அப்படின்னா அது உள்ள இருக்கிற பாசிட்டிவ் தன்மையெல்லாம் அது வெளியே எடுத்துரும். அதை எடுக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த தர்பை புல். இப்போ இந்த தர்பை புல்லை நான் தியானம் பண்ணும்போது நானுமே வச்சுருக்கேன்.
அதை மேட்டு போட்டு அந்த தர்ப புல்லு மேலே உட்காந்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்குள்ள ஒரு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மொத்த சிந்தனைகளையும் சக் பண்ணி இழுத்துரும் அது. இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கு தேவையில்லாத சிந்தனை, எனக்கு பயமோ காரணமற்ற ஒரு சிந்தனையோ எதுவுமே எனக்குள்ளே வராது. சில பேர் ரீசனே இல்லாமல் சேடாக இருப்பாங்க, காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பாங்க. அந்த நிலையில் வரவே வராது. நீங்கள் வேணால் தர்பை புல்ல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள், அது ஃபுல்லாக உங்களை பியூரிஃபை பண்ணிடும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மோதிரமாக நீங்கள் அணியும் போதும் அதுவும் இந்த விரலில் அணிவாங்க, அதுவும் அதான் காரணம். நீங்கள் இந்த விரலில் அணியலாம், இல்லைன்னா இந்த ஆகாயம்ங்கிற இந்த விரலில் நீங்கள் அணியலாம். இந்த விரலை அணிஞ்சிட்டிங்கன்னா இது வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடிய விரல். இந்த விரலை நீங்கள் அணிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த உச்சி இந்த ஆகாயம் இந்த ரெண்டும் தான் கனெக்ஷன். இதில் அணிஞ்சிட்டிங்கன்னா இந்த உச்சி பியூரிஃபை ஆயிரும். இது வந்து இந்த பிரபஞ்சத்தோட இப்போ லிங்க் ஆயிரும். உங்களுக்கு எந்த நெகட்டிவுமே உங்ககிட்ட வராது. நீங்கள் இயல்பாகவே உங்ககிட்ட ஒரு தர்பை புல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமா. இப்போ இந்த தர்பை புல்லை நம்ம தர்ப்பணம்லாம் கொடுத்து முடிஞ்சதும் கழட்டி போட்டு அது மேலே தண்ணி ஊற்றிடும். இதுக்கான தாற்பயம் என்ன? என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சுருந்துச்சு, நெகட்டிவ் எல்லாத்தையும் உறிஞ்சு வச்சுருந்துச்சு. இப்போ அதை நான் கழட்டிட்டேன், அவ்வளோதான். அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஆற்றுல போக விடுறேன். இந்த ஆறுங்கிறதுமே தெற்கு கூட கனெக்ட் ஆகும். என்னென்னா, நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு ஆறை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே, எந்த ஆறு தெற்கை பார்த்து பிரவாகமாக ஓடுதோ அந்த ஆற்றுல நீங்கள் ஸ்நானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும். எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பவானியில் சங்கமேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது. அந்த ஆறு பவானி ஆறு பார்த்தீங்கன்னா காவிரியாக விரிஞ்சு ஓடுவாங்க, ஆனால் தெற்கை பார்த்து தான் பிரவாகமாக ஓடுறாங்க. இதுதான் மோட்சத்துக்கு போகும் வழி அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த ஊரில் அது எங்கே யூட்டர்ன் பண்ணி தெற்க பிரவாகமாக போதோ அங்கே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடலாம். இவ்வளோதான் குவாலிஃபிகேஷன். அதே போல் வந்து நம்ம இந்த படையல் படைச்ச போதோ அல்லது காக்காக்கு வந்து நம்ம வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து படைக்கிறோம் அப்படின் போது நம்ம தண்ணி தெளிக்கிறோம் இல்லையா சார், அது எதுக்காக நம்ம பண்ணுறோம்? என்னென்னா, இப்போ முதல்ல தண்ணிக்கு அதை நான் இறையாக கொடுக்குறேன், அதை தண்ணிக்காக நான் படைக்கிறேன். முதல்ல நான் மந்திரம் சொல்லி இப்போ படையல் அதை நீர் காட்டுறது அப்படிம்பாங்க, நீர் தெளிக்கிறது அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தாலே அது மேலே தண்ணியில் தெளிப்பாங்க. அது கருவாக இருக்கும்போதும் நீர் குடத்தில் தான் தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு. தண்ணியிலிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆனோம், திருப்பி தண்ணியிலேயே முடிக்கணும் அப்படின்னு. இந்த நீருக்கு வந்து படைக்கிறோம் ஃபஸ்ட்டு கடவுளுக்கும், அதன் பின்னதாக நீருக்கும் இதை படைக்கிறது. இப்போ இந்த நீர் இதை என்னவா கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா, கடவுளுக்கு உகந்த கன்வெர்ட் ஆகி அவருக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த வேலையை தான் இந்த நீர் காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டிங்கன்னா கடவுளுக்கு உகந்த பொருளாக மாற்றிடும். நீர் அது மேலே பட்ட உடனே கடவுள் ஈஸியாக அதிலிருந்து சக்திகளை உறிஞ்சி எடுத்துருவார். அது அந்த பொருளாக இருக்கிறத விட அது மேலே தண்ணீர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக. அதாவது தண்ணீருக்குள்ள இவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படியெல்லாம் கொண்டு வரணும் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார். கிழக்கு சித்த நமோ நம. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரி கருப்பசாமி தங்க கரசமிதி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி collection சரவெடி celebration. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.